ஹே குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நாம் ஒகேனக்கலுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி தமிழில் vlog போடலான்னு நினச்சிருக்கேன். ஐ டோன்ட் நோ தமிழ் எப்படி பேசுவேன்னு, பட் ஐ வில் ட்ரை. ஓகே, யாரும் சிரிக்காதீங்க. ஸோ இப்போ நாங்கள் கீழே வந்தோம். ஆனால் என்னன்னா காரே வரல. ஸோ எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணி நின்றோம் ரொம்ப நேரமாக. அப்புறமா கார் வந்து அப்புறமா நாங்கள் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போன அப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ vlog எடுக்கணும் இல்லைன்னு சொல்லி கிருஷ்ணகிரி தாண்டி அப்புறமா நான் வீடியோ எடுத்து நின்றேன். அப்புறமா அப்படியே எல்லாருமே போகிறோம். ஆனால் டிஃபன் சாப்பிட்லையா, எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலான்னு இந்த ஸ்பாட் கிடச்சிச்சு. இங்கே டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறமா அங்கே எண்ணெயிலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குடிச்சு அப்புறமா மறுபடியும் கிளம்பணும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒகேனக்கல் கிட்ட வந்துட்டோம். லொக்கேஷன் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, செம்ம. அந்த ஸ்கை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறமா இது கொஞ்சம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு இந்த பிளேஸு. லைக் இங்கே வாழ்ந்துடலான்னு தோணுது. ஆனால் அது எல்லாமே காடு, ஓன்லி மங்கி மட்டும்தான் சுற்றுது. அப்படியே போய் நல்லா ட்ரீஸு, இந்த லொக்கேஷன்னு, இந்த காற்று எல்லாம் சூப்பர். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் vlogs எல்லாம் எடுத்துன்னு இருந்தாங்க. நாங்களும் அங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோமா. சரி, எங்கள் தங்கச்சி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு, அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது, காடு வயலி அது இதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கத்த. அப்புறமா வரும்போது எடுத்துக்கலான்னு சொல்லி போனோம். அங்கே போனால் அது ஒரு பிளானே மாறிடுச்சு. நினச்சின்னு போகிறது ஒன்று, ஆனால் நிறைய வாட்டி நடக்கும் இல்லையா, நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். ஆனால் கூட நல்லா ஒரு என்ஜாய் தான் பண்ணோம், அவ்வளோ பேடாக ஒன்றும் இல்லை. பட் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கால் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணின்னு போயிருந்தாங்க. சில பேர் தூங்கி நின்றாங்க, சில பேர் முழிச்சின்னு பார்த்துன்னு இருந்தாங்க. வந்தோம். அப்புறமா நாங்கள் ரீச் ஆகிட்டோமா. இதுதான் அங்கே ஒகேனக்கல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யார் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. இதுதான் அது ஸ்டார்டிங். இது வந்து பார்க்கிங் பிளேஸாக. ஆனால் நாங்கள் இன்னொரு பிளேஸில் போய் பார்க் பண்ணோம், ஏன்னா அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு. இது கூட அந்த பிளேஸ் தான். இது கொஞ்சம் முன்னாடி போகணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க் மாதிரி இருக்குது. அங்கே ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தேவை இது நம்ம வாங்கிக்கிறது, இல்லைன்னா அப்படியே சுற்றலாம். ஸோ அப்புறமா இங்கே கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்துச்சு. எங்கள் கூட பே பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் அங்கே உள்ள வைக்கணும். அப்புறமா நாங்கள் அந்த சைடு பே பண்ணிட்டோம். அப்புறமா அப்படியே போய் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இப்போ நாங்கள் காலையில் கிளம்புறது 8:30 அனுக்கோங்க. ஆனால் இப்போ டைம் வந்து 11:30 11:40 தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மக்களே, இங்கே ரொம்ப வெயில் அம்மா. எங்கள் ஆந்திராவில் அவ்வளோ வெயில் இல்லை, பட்டு இந்த தமிழ்நாடு நிஜமாக ரொம்ப வெயில். அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பினோம். பார்க் தான் இது எல்லாமே பார்க் தான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபால்ஸு அண்ட் போட்டிங் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பார்க்கு, நார்மல் பார்க்கு. இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பினோம். பாருங்கள், இது என்ட்ரன்ஸ். இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து கேட்பாங்க, அக்கா மீன் வாங்கி தரீங்களா, நாங்கள் சமைச்சி தரோன்னு சொல்கிற மாதிரி. இங்கே இருக்கிற எல்லா லேடிஸும் அதுதான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துன்னு போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு அங்கே சாப்பிட பிடிக்கல. பிகாஸ் அங்கே ரொம்ப ஃபிஷ் ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சா, அது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடல அவ்வளோவா. அப்புறமா அப்படியே நன்னே போய் நின்றோம். நான், என் தம்பி, அவங்க வந்தாங்க. அப்புறமா என் தங்கச்சிக்கு ஒரு எர்நீல் வெட்டி கொடுத்தோம், அது சாப்பிட்டுச்சு. அப்புறமா இந்த ஆண்டி கூட வந்து கேட்டுன்னே இருந்தாங்க, ஃபிஷ்ஷு வாங்கி கொடுக்குறீங்களா, சாப்பிட்றீங்களா, நான் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லின்னு இருந்தாங்க. நாங்கள் வேண்டாம் ஆண்டின்னு சொல்லிவிட்டு அப்படியே முன்னாடி வந்துனே இருந்தோம். அப்புறமா எனக்கு ஒரு நைட் சூட் வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நானும் என் தம்பியும் வாங்கி அப்புறமா அது 370 சொன்னாங்க அங்கிள், பட் 300க்கு கொடுத்தாங்க. அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். முன்னாடி போய்
கொஞ்ச நேரம் ஏன் டேடி டீ ஷாப் எங்கே இருக்குன்னு தேடின்னு இருக்காங்க போல். அவருக்கு டீ வேணுன்ற மாதிரி, அதனால டீ ஷாப்ஸ் வெதுக்குத்தானாரு. இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனால் அங்கே இருந்துச்சு. இந்த ஷாப் தான் மக்களை நாங்கள் வாங்கினது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் முன்னாடி போய் சரி டீ ஷாப் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. டீ ஷாப் வாங்கி டீ ஷாப் வாங்கல, டீ ஷாப்பில் டீ வாங்கி எல்லாருமே குடித்தாங்க. நான் குடிக்கல, அவங்கெல்லாம் குடித்தாங்க. அப்புறமா நாங்கள் முன்னாடி போகிறோம். இப்போ நான் அப்புறமா அப்படியே கொஞ்சம் இங்கே ஒரு ஐஸ் கடை இருந்துச்சு இல்லையா, அந்த அங்கிள் கிட்டே பால் ஐஸ் வாங்கலான்னு சொல்லி பால் ஐஸ் வாங்கினா, அது பால் ஐஸ் இல்லை, ஏதோ ஒரு ஐஸ் மாதிரி இருந்துச்சு, ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அப்படியே நான் என் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்ற மாதிரி. அப்படியே நாங்கள் முன்னாடி போகணும். இந்த பக்கம் போனோன்னா போட்டிங்காக. இந்த மாடு எல்லாருமே குத்து வருது பாருங்கள். இப்போ கூட ஒரு அங்கிளை குத்து போச்சு. அப்படியே நாங்கள் முன்னாடி போகணுமா, கொஞ்சம் முன்னாடி போய் இந்த சைடு போனோன்னா போட்டிங்காக. எங்களுக்கு இப்போ போட்டிங் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறமா போட்டிங் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க தான் போகணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணல, ஜஸ்ட் மியூசிக்கில் உங்களுக்கு வீடியோ காட்டுறப்பா. இங்கே எத்தனை ஜனங்க இண்டிபெண்டன்ஸ் டே நாளான்னு சொல்லிட்டு ஃபுல்லு ஜனங்க, ஃபுல் மக்கள் அங்கே. அசல் அது பார்த்த உடனே எனக்கு மைக்ரேனே வந்துருச்சு. என்ன பாருங்களேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே முன்னாடி போனோம். அங்கங்கே ட்ரெஸ்ஸே எல்லாமே எல்லாருமே தண்ணியில் ஜம்ப் பண்ணி அப்படியே குளிக்கிறாங்க. அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல்லு, அந்த வாட்டர் ரொம்ப வரஸ்ட்டாக இருந்துச்சு. வாட்டர் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது ஒன்று, அங்கே ஆனது ஒன்று. அங்கேயே இந்த ஆண்டி பாருங்கள், இந்த ஆண்டி எல்லாம் ஃபிஷ் அங்கேயே கழுவுது, இந்த ஜனங்கள்லாம் அங்கேயே ஸ்நானம் பண்ணுது. அங்கே பாருங்கள் பாய்ஸ் எல்லாம் அப்படியே கத்துறாங்க அப்படியே. அப்புறமா என்ன, அங்கேருந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரின்னு சொல்லி பாருங்கள் நான் வாங்கி கொடுத்தா என்னோடய ஐசி அம்மா சாப்பிட்டுனே வருது. அப்புறமா அவங்க 2 பேர் என் அப்பா எங்கே சுற்றின்னு இருக்காங்கன்னே தெரில, எங்ககிட்டே வந்துச்சு லாஸ்ட்டுக்கு. தண்ணி பாருங்கள் எப்போ இந்த தண்ணி நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு சூப்பர். பட் அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ தானடா ஃபால்ஸ்ன்னு என் தம்பி கேட்டால், இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் வான்னு சொல்லி இஸ்துன்னு போனான். நானும் அவனும் கொஞ்சம் எங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பணுமா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முன்னாடி போகணும். அங்கங்கே கூட மிடில் அந்த குரங்கு வந்து ஜனங்கள்கிட்ட அவங்க சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கின்னு போகுது. பாவம் ஜனங்கள்லாம் ரொம்ப பயப்பட்டு போய் பாருங்கள். இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இங்கே நடந்து போகிறாங்க பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம நடந்து அந்த லாஸ்ட்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுதான் ஃபால்ஸ். அங்கே ஹொகனேக்கல்லில் ஃபால்ஸ் இதுதான். இது நாங்கள் ஃபோனில் பார்த்து ஏமாந்து போனது, ஆனால் அது ஃபால்ஸே இல்லை. சரி அங்கே டிசப்பாயிண்ட் ஆகி நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. சரி இங்கே ஒரு ஜூ இருக்குது பாருங்கோ அண்ணே என் தம்பி சொன்னான். சரியான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகணுமா. இங்கே போனால் ஒரு செம்ம காமெடி. இவன் என்ன சொன்னான், ஜூவான்னு சொல்லி போனான். அங்கே ரியல் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி. இது கூட ஒரு பார்க் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே கூட ஃபீஸ் பே பண்ணோம். இதுவெல்லாம் ரியலுன்னு சொன்னான், ஆனால் அதெல்லாம் பொம்மை. ஆனால் உள்ளே போகணுமா, உள்ளே போனால் ஒரு மெயின் பிக்சரே காட்டிட்டான். அங்கே போனால் இங்கே பாருங்கள் ஃபோட்டோவில் அந்த தமிழில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உடுகம் இல்லை உடும்பு. இப்போ பாருங்கள் மக்களே ரியல் ஸ்டோரி. ஆக்சுவலி நான் அங்கே இருக்கிறது பார்க்கவே இல்லை, அது பார்த்துனே இருந்தான். அது ரியலாக கடிக்கிற மாதிரியே இருக்குது, அது பேய் மாதிரி தெரியுதே, இருக்குது பயமாகி போச்சு. இங்கே பார்த்தோன்னா அது ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறமா சரி ஆனாலும் பயப்படக்கூடாது, நம்ம வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி போய் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இது ரியலாக டூப்ளிகேட்டான்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவங்கெல்லாம் ரியல்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னா அது செத்து போயிருக்கும். இது நைட்டில் வாழ்தான். நைட்டில் அந்த தண்ணியில் வாழ்து சொல்கிறாங்க, காலையில் தூங்குதான். அது மேலே கல் எடுத்து போடலாம், அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாடான்னு நான் தம்பிக்கு சொன்னேன். அங்கெல்லாம் கேமரா ஃபிட் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா நானே ஒரு கல் எடுத்து போட்டிருப்பேன். இது பாருங்க மக்கள், சின்னசா அது பார்த்து நம்பினேன், ஓ இது ஒரிஜினல் தான் சொல்லி. எவ்வளோ குட்டி போட்டு இருந்துச்சு தெரியுமா, ஒரு 50க்கு மேலே மில்லின்னு இருந்துச்சு. இதுதான். அப்புறமா
அதோட செக்ஷன் வைஸ் இருந்துச்சு. இது பெருசு, இது சின்னசு, இது இவ்வளோ. அதுக்கு ஏஜ் பாய்ஸ் கூட இருந்துச்சா. லைக் 60 இயர்ஸு, 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், அது கூட மனுஷன் மாதிரி ஏஜ் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் கிழவன் கூட இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம். இதில் இதுங்க காமிக்கிறேன். அதில் ஒரு கிழவன் இருந்துச்சு. ஒரு கிழவ உடம்பு இருங்க காமிக்கிறேன். அது ரொம்ப பெருசு. ஜனங்க அது பயந்து பார்க்குறாங்க பாவம். சில பேர் சிரிச்சின்னு பார்த்தாங்க. ஆனால் நான் பயக்கூடவே இல்லை. முன்னாடி போன அப்புறமா பயமாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் பார்த்து பயம் போயிடுச்சு. அப்புறமா பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் மக்களே, இதெல்லாம் குட்டி. அதோட பாப்பா இதெல்லாம் பொழிச்சினே இருக்குது, உயிரோடு இருக்குது. இது பார்த்த அப்புறமா தான் நான் நம்பினேன், ஓ அதெல்லாம் ஒரிஜினல் தான், அதுக்கு மருந்து போட்டு தூக்கு வச்சுருக்காங்க அன்னு சொல்லி. இது ரொம்ப அப்படியே மில்ல இது பாருங்கள். 1 2 3 4 அது பக்கத்துலேயே தூங்கின்னு இருக்குது. அது பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாடியெல்லாம். சரி அன்னிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புல போதும், எனக்கு சுஸ்தாயிடுச்சு அதை பார்த்து. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வரல, அதே பார்த்து சுற்றின்னு இருக்குது. அப்புறமா நான் போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி வந்தாங்க. அப்புறமா ஆனாலும் என் தம்பி இது புடி அது புடின்னு சொல்லின்னு இருந்தான். அப்புறமா என் போகிறவே இது 2 3 இது பாருங்கள், இதுதான் கிழவ நான் சொன்னல, வாய் பேன் வந்து தூங்கின்னு இருந்தது. இங்கேருந்து போகலான்னு சொன்னேன், யாருமே வராமல் எல்லாருமே இதே பார்த்துன்னு இருந்தாங்களா. சரியா நானும் சைலண்ட்டாக இருந்தேன், ஏன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோன்னுட்டு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். அது பார்த்தால ஒரு மாதிரி ஆகிடுது அது மக்களே. அப்புறமா அங்கே ஃபைனலி கிளம்புனோம். வெளியே வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க் மாதிரி செம்ம காற்று நல்லா இருந்துச்சு. கம்பம்பட்டி கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்புனோம். என் தங்கச்சியும் என் தம்பியும் கை மேலே கை போட்டு ஏதோ சீக்ரெட் பேசின்னு போய் நின்றுங்க. நானும் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு, ஆனால் எதுவுமே பேசல, சும்மா கை மேலே கை போட்டுன்னு சுற்றுறாங்க அது ரெண்டுமே. அப்புறமா அப்படியே கொஞ்சம் பார்க்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து அப்படியே கிளம்பணும். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சாங்க எல்லாருமே. ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே காருக்கு போய் அங்கே போனால் இன்னொரு பிளான் மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே கொஞ்சம் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. அதனால் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டு சரி இப்போது நாங்கள் இங்கே எங்கேயாச்சும் ஃபுட் எடுத்துன்னு வந்திருந்தோம் வீட்டிலேருந்தே, ரைஸு. அது நாங்கள் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணகிரி போய் அங்கே டேம் பார்த்துட்டு அப்படியே தர்கா போயிட்டு, தர்கா பிளான் இல்லை, ஜஸ்ட்டு டேம் போய் அங்கே ஃபிஷ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணுன்ற மாதிரி பிளான் இருந்தது. அப்புறமா சரி அன்னிட்டு இங்கேருந்து கிளம்புறப்போவே நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து விலாக் எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா சாப்பிடும்போது மறந்து போச்சு. அப்படியே நாங்கள் டேமுக்கு இப்போ கிளம்பணும் கிருஷ்ணகிரிக்கு. அது பார்த்து பாருங்கள், இந்த கேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே தூங்கின்னு இருக்குல்ல ஒரு கேட்டு, இந்த கேட்டு அதே நான் பார்த்துனே வந்து நின்று சூப்பராக க்யூட்டாக தூங்கி நின்று நானும் நல்லா தூங்கி. அப்புறமா ஒரு காஃபி மட்டும் குடிச்சு ரொம்ப தலைவலி வந்துடுச்சு. அதை ஹாஃப் குடிச்சேன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அதில் சுகரே போடல. இங்கே வந்து பார்த்தா இது செம, இது வந்து ஹிரான்னு சொல்லுவாங்க, உங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது மக்களே. இது வந்து ஃபைட் பண்ணி நின்றுச்சு. இதோட ஃபைட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ஃபைட்டு நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே கூட நிறைய ஹெவி ஸ்மெல். இது வந்து அனகொண்டா பாம்பு. அப்புறமா இங்கேருந்து பார்த்து கிளம்பி அப்புறமா நாங்கள் இவங்கெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. சரி இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோமா. எங்கே போனாலும் எனக்கு ஒன்று புரியல, இந்த குரங்குங்களை எதுக்கு இந்த ஜூவில் அப்புறமா இந்த காடில் இவ்வளோ குரங்கு பார்த்து அது மேலே வருது, எங்கே போச்சு கடிச்சு தின்னுறதோன்ற மாதிரி ஒரு பயம் வருது. அப்புறமா பார்த்தா அவங்கெல்லாம் அங்கே ஃபோட்டோ பிடிச்சின்னு இருந்தாங்க. நானும் போய் ஃபோட்டோ பிடிக்கலான்னு நினச்சா இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலையே குரங்கு வந்துருச்சு. எனக்கு பயம் ஆயிடுச்சு. நான் என் தம்பியை வாடான்னு கூப்பிட்டுன்னு இருக்கேன். ஆனால் அவன் எங்கே வரான், அவன் அங்கே போய் நின்றுன்னு எனக்கு அது முன்னாடி போகிறதுக்கே பயமாக இருக்குது. வேணும்னா அவங்களுக்கு அந்த குரங்கு காட்டுறேன். வேணும்னே வந்து சத்தாச்சின்னு இருக்குது. அது அங்கே தண்ணி குடிக்க வந்துச்சான். அது எனக்கு தெரில, அது எங்கே வந்து கடிச்சிடுதோன்னு பயந்து அங்கேயே தூரமாக தான் நின்றுன்னு இருந்தேன். பாருங்கள்
அங்கே தண்ணி குடிக்கிறேன். அது நான் அவங்க ஃபோட்டோ பிடிச்சிடுறாங்க பாருங்கள், அந்த பிளேஸ்க்கு போய் நானும் ஃபோட்டோ பிடிக்கணும்னு நினச்சேன். அப்புறமா என் தம்பி வரலன்னு சொல்லிவிட்டு நான் பேக் போனேன். அப்படியே சரி அவன் வருதில்லை போய் இன்னும் இல்லை நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கமாக போயினே இருந்தேன். அப்புறமா அவன் ஓடி வந்தான். அப்புறமா நாங்கள் இங்கேருந்து டேம் இதுதான் டேம் அந்த பக்கம் போகல நாங்கள், ஏன்னா அது க்ளோசிங் டைம். நாங்கள் போனது ஈவினிங் ஆகிடுச்சா, ஸோ அதனால் வாட்டர்கிட்ட போகல. ஜஸ்ட் பார்க் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அந்த ஜூ பார்த்துட்டு இவன் ஓடி வந்தான். அப்புறமா நாங்கள் சரி இவன் வந்தான்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்து கிளம்பணும். கொஞ்சம் முன்னாடி பாருங்கள் அது செம்மையாக இருக்குல்ல. இப்போ பார்த்து நல்லா இருக்குது. ஆனால் மேலே குரங்கு இருக்குது, எல்லாம் டான்ஸ் ஆடுது குரங்குங்க. காட்டுற பாருங்கள். அப்புறம் அப்படியே கிளம்பி ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம், வரல இன்னும், அது நாங்கள் வீடியோ எடுக்கலை. அது அப்புறமா நாங்கள் அப்படியே தர்காவுக்கு கிளம்பி என் டேடி அங்கெல்லாம் கால் எல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லாருமே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்க உள்ளவே இருந்தாங்க. நானும் என் தம்பி கொஞ்சம் அப்படி போய் சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். பிகாஸ் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி அவன் ஒன் டே இருக்கிறான்னுட்டு நானும் ஓடி வந்து அவன்கிட்டே வெளியே சுற்றினே இருந்தோம். அப்புறமா அங்கே இருக்கிறவங்க நிறைய பிக்கெட்ஸ் வந்து காசு கேட்டாங்க. அப்புறமா எங்ககிட்ட காசு இல்லை, அதனால ஃபோன்பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவங்க எல்லாருமே குடித்தாங்க. ஆனால் இங்கே போனோன்னா நம்ம நிறைய சில்லர் காசு வச்சுன்னு போகணும். காசு இல்லாமல் போனோன்னா அங்கே வந்து லைக் எப்படி சொல்கிறது, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, காசு கேட்டுனே இருப்பாங்க, ஆனால் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க. அப்புறமா இது அப்படியே ஆச்சு, கை காலில் எல்லாம் கழுவி அவங்கெல்லாம் உள்ளே பண்ணாங்க. அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பணும். அங்கே ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணி பானிபூரி அண்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த vlog. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.